கடந்த 10-15 ஆண்டுகளில் ரொம்ப எளிமையாக பெரியாரை சீண்டுவது, திமுகவின் தலைவர்களை சீண்டுவது, திராவிட இயக்கத்தை சீண்டுவதுன்னு விளையாண்டுட்டு இருந்தவனுங்க முதல் முறையாக நாம் கடைபிடிக்கக்கூடிய பாணிக்கு கதற ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுவும் தமிழ்நாடு முழுவதும் கதறிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு பல இடங்களில் போய் வழக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கானுங்க. நாளைக்கு கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் வழக்கு கொடுக்க போகிறானுங்களாம். இதில் நடுவில் போய் நேரடியாக தாக்கிடுவோம், இனிமேல் நம்ம வாழ்வதற்கே தகுதி கிடையாது, இப்படி நாராசமாக பேசிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கானுங்க. கூடுதலாக காலையிலிருந்து நம்முடைய எண்ணெய் சுற்றலை விட்டு இது வரைக்கும் சில 100 பேர் கால் பண்ணிட்டானுங்க. இதில் நான் ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ணல. நான் ஃபோனை வச்சுட்டு நான் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவனுங்க வேலை வெட்டி விட்டுட்டு காலையிலேருந்து உட்காந்து கதறிட்டு இருக்கானுங்க. இருந்தபோதும் நான் முன்னரே சொன்னது மாதிரி அவனுக்கு பாணியில் தான் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ என்னோட எண்ணெய் சுற்றலை விட்டு காலையிலிருந்து கால் செய்ததுக்கு, வாட்ஸ்அப்பில் வாயிலாக வந்ததுக்கான திரும்பி ரிவெஞ்சாக உங்கள் பாணியிலேயே எச்சப்பையன் சீமானனுடைய எண்ணெய் இந்த பதிவின் மூலியமாக பகிர்றேன். உண்மையான பெரியாரின் பற்றாளர்கள், திராவிட இயக்க பற்றாளர்கள், திமுக பற்றாளர்கள் என்ன செய்யணுமோ உங்கள் பாணியில் செய்யுங்க.